கொடுக்கக்கூடியவர், அந்த மாசு நீக்கி கொடுக்கக்கூடியவர் என்று சொல்றார். பெருமானுடைய திருப்பெயரை சொன்னாவே இறைவனுடைய அன்புடைய பெருமக்கள் அப்படி உருகி நிற்பாங்களாம். திருவாசகத்துல நமக்கு மணிவாசக பெருமான் சொல்றார், வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை என கேட்ட வேட்ட நெஞ்சாய் பல்லந்தால் உருவுணலின் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய் என்று சொல்லி அங்க சொல்வாருங்க. அப்படின்னா பெருமானுடைய பெருமைகளை வெள்ளந்தால் விரிசடையாய் விடையோய் விண்ணோர் பெருமானே இப்படி எல்லாம் கேட்டா அப்படியே அவங்க கண்ணில் இருந்து அப்படி ஒரு மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய நீர் போல அருவி பாயுமா. அப்படி இருக்கக்கூடியவர்களா இருக்கின்ற பொழுது என்ன நீ ஆண்டைகளே பெருமானே என்று சொல்லி மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் கேட்பார். அதான் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டாவே உண்மையான அடியார்களுக்கு அன்பு வருங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனருக்கு மன்னம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் என்று சொல்லி ஒரு பெண் எப்படியெல்லாம் தன்னுடைய நாயகனுடைய பெயரை கேட்டால் அன்பு கொள்ளுவாளோ அதுபோல அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இறைவனுடைய பெயரை கேட்டாலே பெருமானிடத்தில் அன்பு கொள்ளுவார்கள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய கண்ணப்ப நாயனார் அப்படித்தான். அதாவது குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் என்று சொல்லி நானன் சொன்ன உடனே போலாம். உடனே அவருடைய மனம் அந்த தாகத்தை எல்லாம் மறந்து அந்த குடுமிதேவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரைந்து செல்லுவார். அது மாதிரி உண்மையான அடியார்களுக்கு இறைவனுடைய பெயரை கேட்டாலே அவர்களுக்கு அன்பு பெருகும். அதான் சொல்றாரு, அப்படி திருமுடியார் பேரொழிக்க உருகும் அவருக்கு ஒளிப்பர் பெரு விருப்பினுடும் என்று சொல்லி அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அந்த ஆடையை வெளுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருந்தவர் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் எப்படி